தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. கல்வராயன் மலை மேம்பாட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கல்வராயன் மலைப்பகுதி தொடர்பாக தமிழக அரசு இன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தெருக்களில் உள்ள சாதி பெயரை மாற்றியது போல அரசு பள்ளியில் உள்ள சாதி பெயரையும் நீக்கிவிடுங்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. கல்வராயன் மலை மேம்பாட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கல்வராயன் மலைப்பகுதி தொடர்பாக தமிழக அரசு இன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன, நீதிபதி தெரிவித்திருப்பதை குறித்து பதிவு பண்ணுங்க. குறித்து சுமார் 66 பேர் சம்பவம் தொடர்பாக தொலைக்காட்சியில் ஏற்பட்ட நேர்காணல் நிகழ்ச்சியின் மூலமாக வழக்கறிஞர் தமிழ்மணி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தாமாக முன்வந்த வழக்கை தலையாக எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையானது நீதிமன்றம் குறிப்பிட்டது போல எந்த ஒரு விவரமும் இல்லை என்று கூறி இந்த அறிக்கையை தற்போது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றது போல் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு தூக்கி செல்வது ஏன் என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி வைக்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து எடுத்த வழக்கில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்புகிறார்கள். கல்வராயனுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் சார்பில் அறிக்கையானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளரின் அறிக்கையை திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்று நீதிபதிகள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 7.8 கோடியில் பள்ளி மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள். அது தொடர்பான தெளிவான விவரங்கள் இந்த அறிவிப்பில் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் ரூபாய் 88 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அது தொடர்பான விவரங்களும் இந்த அறிக்கையில் முழுமையாக இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 1.7 கோடி ரூபாய் செலவில் தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள். அது பயன்பாட்டில் உள்ளனவா இல்லையா என்பது குறித்தும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. இப்படி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யாமலேயே என்று நீதிபதிகள் தரப்பில் கடுமையான கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சமூக நீதி என்றெல்லாம் ஒரு புறம் பேசி வரும் நிலையில் அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் என்று அரசு பள்ளி என மட்டும் அழைக்கலாமே என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டிலும் அரசு பழங்குடியின நலப்பள்ளிகள் என அழைப்பது வேதனை அளிப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின பள்ளி கல்லூரி என வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க தலைமைச் செயலாளருக்கும் நீதிபதிகள் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மலைப்பகுதிகளில் 150 பள்ளிகள் இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அங்கு அடிப்படை வசதிகள் முழுமையாக உள்ளதா இல்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். குறிப்பாக மக்கள் வரி பணத்தில் நடத்தும் அரசு இருக்கலாமா என்ற ஒரு முக்கிய கேள்வியை நீதிபதிகள் தரப்பில் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் திருப்தி இல்லை என்பதால் நேரடியாக வழக்கறிஞர் தமிழ்மணி உள்ளிட்டோர் குழுவானது நாளை அல்லது அடுத்த வாரத்திற்குள்ளாக முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.